சட்டமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 5வது நாள் வேட்பாளர் நேர்காணல் முடிந்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கருணாநிதி காலத்திலிருந்தே நேர்காணல் நடைபெற்று வருவதால் அது தனக்கு புதிதல்ல என்று கூறினார். ஒரு மூத்த தலைவரா நேர்காணல் பண்றது எப்படி இருக்கு சார்? உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? முதலமைச்சர் இது எனக்கு ரொம்ப நாள் வருஷத்துக்கு நடக்கிறது தான். 5 வருஷத்துக்கு ஒரு தரம். இருந்தாலும் சிஎம் இது ஒரு கலைஞர் காலத்திலிருந்து பார்க்குறேன். நானும் 50 வருஷமா பார்க்குறேன். இது என்ன புதுசு இல்லை. நீங்க போட்டியிடுறீங்களா சார் இந்த முறை? அது அவரை தான் அவர் முடிவு எடுக்கணும். வேல்முருகன் வெளியே சென்றது பின்னாடி நினைக்கிறீங்க? அவரை தெரியல, நான் பார்க்கல. அறிக்கை விட்டுருக்காங்க, நான் பார்க்கல. விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? கோரிக்கைகள் வைத்தோம், முன்வைக்கல. எங்களுக்கு சீட் இல்லைனா கூட பரவாயில்ல, எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தோம் சார். பார்க்கலாம் சார். நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த அணி வலுவா இருக்குன்னு பாக்குறீங்க? நான் எப்படி பார்ப்பேன்னா, பத்திரிக்கை இப்படி பார்ப்பேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.